Hello all, வணக்கம். ராஜஸ்தான் ராயல்ஸ் vs டெல்லி கேபிட்டல்ஸ் அட் ஜெய்ப்பூர் பிடாக் ஈவினிங் மேட்ச் தான். வெல்கம் டு த ஷோ. டெல்லி கேபிட்டல்ஸ் ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து ஒரு பவுலர் ஷாட்டு, அதோட இஷாந்த் சர்மா இன்ஜுரி ஆகி அப்படி தோத்தாங்க ஃபர்ஸ்ட் மேட்ச்சு. ராஜஸ்தான் ராயல்ஸ் பார்த்தீங்க ஒரு கன்வின்சிங் அப்படின்னு சொல்லாட்டியும் சந்தீப் சர்மா ஒரு சென்சேஷனாக பர்ஃபார்ம் பண்ணி தே ஹேட் அ குட் வின் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த ரெண்டு டீமும் மோதுறாங்க. இதை பற்றி உங்கள் இனிஷியல் தாட்ஸ் என்ன? எக்ஸலண்டா ஒரே ஷார்ட்டா சம்மரைஸ் பண்ணீங்க. ஒரு பவுலர் ஷாட் அப்படின்னு. இப்ப அந்த வெள்ளை புயல் ஆண்ட்ரிக் நார்கியே கண்டிப்பா நாளைக்கு ஆட போறாரு. ரீச்டு ஜெய்ப்பூர், அதனால நாளைக்கு அவர் ஆடுவாரு. அந்த ஒரு ஷார்டேஜ கண்டிப்பா அவங்க இது பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி பிச்சும் பாத்தீங்கன்னா ஒரு சில வென்யூஸ்ல வந்து அந்த 4 o'clock 7 o'clock ஒன்றும் பெருசா மாறாது. இது வந்து இந்த பிச்சும் திருப்பியும் உங்களுக்கு வந்து ஸ்லோவா தான் இருக்கும். ஸோ இப்போ இங்க என்ன ஆயிருக்கு அப்படின்னா, நம்ம வந்து சொன்னோம் இந்த மாதிரி போன மேட்ச் வந்துட்டு IPL 2023 பேட்டிங் ஃபர்ஸ்ட் 172 for 6, பேட்டிங் செகண்ட் 142 for 6 தான் அடிக்கிறாங்க. 180 plus achieved only 3 times in 10 innings லாஸ்ட் இயர் அப்படின்னு சொன்னோம். இப்ப பாத்தீங்கன்னா RR வந்துட்டு அந்த 180 நம்ம சொன்னா 193 for 4 அடிச்சிட்டாங்க. LSG could only manage 173. அந்த 180 அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். லாஸ்ட் இயர் பாத்தீங்களா RR வந்து 4 out of 5 games in ஜெய்ப்பூர் தோத்துருந்தாங்க. அதனால அது வந்து ஒரு பெரிய கான்பிடன்ஸ் பூஸ்டர் அவங்களுக்கு. ஸோ இப்போ போன தடவை எல்லா இதையும் சொல்லிட்டோம். ஹையஸ்ட் சேஸ் 217 for 6. அந்த RR SRH அந்த ஒரு மேட்ச் நடந்தது, இந்த கபலிகரெல்லாம் அந்த மாதிரி நோ பால்லாம் இது பண்ணி highest first inning score 214 for 2, highest second inning score incidentally was the same 217 for 6. ஸோ இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து the most important thing நம்ம என்ன சொன்னோம்னா, இந்த பவர் பிளேல விக்கெட் விழாது, ஸோ கேபிட்டலைஸ் பண்ணணும் அப்படின்னு. இப்ப பவர் பிளேல வந்து ஒரு 58 ரன் நம்ம அடிச்சிடணும் அப்படின்னு நம்ம தியரியில சொன்னோம். இவங்க பாத்தீங்கன்னா RR வந்து 54 for 2, நம்ம சொன்னது 58 for 2, RR 54 for 2, LSG 47 for 3. அதுக்கப்புறம் வந்து இந்த 7 to 10 விக்கெட்ஸ் விழும், கரெக்டா ஆடிட்டு விக்கெட் கொடுக்காம 10 overs 85 for 2 அந்த ஸ்டார்ட் எடுத்துட்டு 11 to 15 கொஞ்சம் பதுங்கிட்டு கடைசியில அடிக்கணும் அப்படின்னு சொன்னோம். இப்ப ஆப்டர் 10 overs பாத்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் 89 for 2, நம்ம சொன்னது 85 for 2, LSG 76 for 4 ஆப்டர் 10 overs, கேம் ஓவர். அதே மாதிரி என்ன சொன்னோம், பேஸ் 23 wickets, spin 27 wickets. So எந்த team which is going to have upper hand on the spin will definitely go well அப்படின்னு சொன்னோம். சஹல் வந்து 3 ஓவர்ல 25 ரன் ஒரு விக்கெட், அஸ்வின் 4 ஓவர்ல 35 ரன் ஒரு விக்கெட். இப்ப அங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு குருணால் பாண்டியா விக்கெட்டே எடுக்கல, ஈவன் தோ ஹி வாஸ் எக்கனாமிக்கல். அதுக்கப்புறம் பிஷ்னாய் வந்து 4 ஓவர்ல 38 ரன் ஒரு விக்கெட். அதுவும் அந்த விக்கெட் வந்து 17th ஓவர் டெத் ஓவர்ல ஹெட்மேயரோட ஒரு விக்கெட். ஸோ மிடில் ஓவர்ஸ்ல நீங்க விக்கெட் எடுக்கணும். இதே பாத்தீங்கன்னா சஹல் வந்து ஒரு ஸ்ட்ரைக் கொடுத்தாரு, 7.3 ஓவர் ஸ்ட்ரெயிட்வே வித் விக்கெட் ஆஃப் ஊடா வாஸ் லுக்கிங் டேஞ்சரஸ். அடுத்த விக்கெட் ஆப்வியஸ்லி 17.3 தான் விழுந்தது. அஸ்வின் டுக் ஸ்டாய்னிஸ் ஸ்பின். ஸோ இங்க வந்து இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 3 ஃபேக்டரி அவங்க டிக் பண்ணதுனாலதான் அவங்க ஜெயிச்சாங்க. ஸோ அவங்களோட பிளேயிங் 11 RR வந்து எனக்கு தெரிஞ்சு எதுவும் சேஞ்ச் இருக்கிற மாதிரி தெரியல. They will go with Jaiswal, Butler, Samson, Riyan Parag, Hetmaya, Jurul, Dhruv Jurel, Ashwin, Chahal, Bolt, Sandeep Sharma and Avesh Khan. டெஃபினட்டா இந்த தடவையும் அந்த ரோமான் பவல் வாஸ் ஆண்ட்ரி பர்கர் 2 பேர் இந்த ஃபாரின் ஸ்லாட்டை கண்டிப்பா வச்சுப்பாங்க. ஒருவேளை பேட்டிங் கொட்டிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடும்போது the try will get ரோமான் பவல் in. அப்படி இல்லைன்னா செகண்ட் இன்னிங்ஸ்ல they put up a formidable score like what they did in the last game, they will go with Berger, which is really going to add a lot of strength to that bowling unit also. DC பாத்தீங்கன்னா இப்ப ரிட்டர்ன் ஆஃப் ஆண்ட்ரிக் நார்கே will give them some relief. ஆனா சொல்றேன், இப்ப நாங்க சவுத் ஆப்பிரிக்கால இருக்கேன், லாஸ்ட் மேட்ச் ஒரு டொமஸ்டிக் கேம் ஆனாரு டு ப்ரூவ் ஹிஸ் ஃபிட்னஸ். அந்த பழைய நார்கே நான் பார்க்கல, பட் இருந்தாலும் வந்துட்டு இப்பயும் அவரும் பாத்தீங்கன்னா திடீர்னு அந்த லோட் பொசிஷன் பாத்தீங்கன்னா ரொம்ப ஹையா அப்படி லோட் பண்றாரு. ரஷீத் கானோட இதையும் நம்ம சொன்னோம், டெக்னிக்கல் ஃபிளானால வாட் இஸ் அஃபெக்டிங் ஹிம், பட் ஹி வில் கெட் பெட்டர் அப்படின்னு. இப்ப திடீர்னு இப்படி க்ளோஸா லோட் பண்றவரு இப்படி லோட் பண்ணாரு லாஸ்ட் மேட்ச். இந்த டொமஸ்டிக் கேம்ல 4 மேட்ச் 4 ஓவர் 42 ரன் போச்சு. ஸோ அவங்க எப்படி போவாங்கன்னா திருப்பி அதை சேஞ்ச் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஐ டோன்ட் சீ தட். நல்லா ஆடினாரு, யாருக்கு பதிலா நாக்கி ஆடுவார் பீடா? ஹோப்பும் நல்லா ஆடிட்டாரு. இல்ல, ஹோப் நல்லா ஆடிட்டாரு. அவங்களுக்கு வந்து ஒரே சான்ஸ், அவங்களோட 3 ஃபாரினர்ஸ் will be வார்னர், மிச் மார்ஷ் அண்ட்
ஷை ஹோப், அந்த ஃபோர்த் ஃபாரினர் வில் பி ஆண்ட்ரிக் நார்கே. அதுல வந்து எந்த டவுட்டும் கிடையாது. தட் இஸ் வாட் த லீட் தே வில் டேக். ஸோ வந்து எப்படி அவங்களோட பிளேயிங் லெவன் போவாங்கன்னா, வார்னர், மிச் மார்ஷ், ஷை ஹோப், ரிஷப் பண்ட், அக்ஷர் பட்டேல், Abhishek Porel. I expect Lalit Yadav to come back. Sumit Kumar is an all-rounder who can bowl and bat. Kuldeep Yadav, Khalil Ahmed, and Andrik Norke. Andrik Norke will come in place of Ishant Sharma. அப்புறம் அந்த ஒரு ஃபாரினர், இதுதான் 4 ஃபாரினர் ஸ்லாட்டு. அவங்களோட இம்பாக்ட் சப் இஸ் கோயிங் டு பி ஈதர் ரிக்கி பூய் ஆர் குமார் குஷாக்ரா. ஸோ இந்த ரூட்டை தான் எனக்கு தெரிஞ்சு அவங்க எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதுல வந்து நம்ம அந்த பிரிஸ்க் ஸ்டார்ட் 6 ஓவர்ல 58, அதுக்கப்புறம் 10 ஓவர்ல 85 கன்சாலிடேஷன்னா, அங்க ஜெய்ஸ்வால், பட்லர், சாம்சனுக்கு 2 கியர் இருக்கு. பட்லரும் இப்ப பாத்தீங்கன்னா 2 கியர்ல ஆடுறாரு. எடுத்தோடனே அடிக்கிறது இல்லை. ஜெய்ஸ்வால் ஒருத்தர் தான் அக்ரெசிவ் ஆடுறாரு. ரியான் பராக் ப்ரமோஷன் இஸ் வெரி வெல்கமிங் அண்ட் இட் வெரி வெரி வெல். ஒரு ஃபார்மிடபிளா இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா டேவிட் வார்னர், போன தடவை நான் சொன்னேன் நிறைய பேர் வந்து தி வெண்ட் அகேன்ஸ்ட் மீ, 28 பால் 32 ரன் அடிப்பாரு அப்படின்னு. அந்த ரன் பால் இது பழைய வார்னர் இல்ல. மிச் மார்ஷ் பாத்தீங்கன்னா ஓகே, இஸ் a destructive player. I don't know whether it's a big risk on him opening the batting. ஐடியலா நான் என்ன பண்ணுவேன், அந்த நான் சொன்ன அந்த லலித் யாதவோட ஸ்பாட்ல பிருத்திவிஷாவை கொண்டு வந்துட்டு நம்ம ஓப்பனிங் பிருத்திவிஷா அண்ட் வார்னர் போட்டு மிச் மார்ஷை கீழே இறக்குனேன்னா எனக்கு இன்னும் பெட்டரா இருக்கும். அவங்க அதை செய்வாங்களா எனக்கு தெரியாது. ஸோ இப்போ லாஸ்ட் மேட்ச் ஆனது இந்த மேட்ச் காம்பினேஷன் பிகாஸ் ஆஃப் நார்கே கமிங் பேக் இன். வார்னர், மிச் மார்ஷ், ஷை ஹோப், பண்ட் இஸ் கமிங் பேக் ஃப்ரம் இன்ஜுரி. எஸ், இஸ் பீன் டீசென்ட், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் ஸ்டில் அந்த எட்ஜ் அவங்களுக்கு அங்கே இருக்கு. அதே மாதிரி அந்த 10 overs 85 for 2 போது சாம்சன்லாம் படிக்கில்லாடி கீழே ஆடுறது. துருவ மேல இறக்கிடுவாங்க இஃப் விக்கெட் ஃபால்ஸ். அவரு இஸ் a very good player of spinன்றதுனால அந்த 10 overs 85 for 2 எட்ஜ் அவங்களுக்கு இருக்கு. அப்புறம் ஸ்பின் எட்ஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்களுக்கும் வந்து அக்ஷர் பட்டேல் இருக்காரு, குல்தீப் யாதவ் இருக்காரு, 2 எக்ஸலன்ட் ஸ்பின்னர்ஸ். அங்க வந்து சஹல் அண்ட் அஸ்வின்றதுனால இதுல வந்து பெருசா எதுவும் எட்ஜ் கிடையாதுன்றதுனால ஸ்டில் ராஜஸ்தான் ராயல் வில் கோ வித் த எட்ஜ் ஆஃப் 56-44 அக்கார்டிங் டு மீ. இப்ப நான் உங்களை கேட்கிறேன், the return of Andrik Narke and reshuffling of team, do you think Delhi has got a chance? இல்லைன்னா the powerful Royals will make it 2 out of 2? உங்களோட கணிப்பு என்ன? என்னுடைய கணிப்பு நீங்க சொன்னதுதான். ராஜஸ்தான் ராயல்ஸ் திருப்பி 2வது மேட்ச் ஜெயிச்சிருவாங்க. டெல்லி கேபிட்டல்ஸ் நாக்கியா வந்தாலும் சொன்ன மாதிரி ஆக்ஷன்லாம் சேஞ்சஸ், லாங் பிரேக் ஃப்ரம் தி கேம். அவங்க அந்த மிச் மார்ஷ், வார்னரை நம்பி தான் இருக்காங்க. அப்புறம் குல்தீப் யாதவ், அக்சர் 4, நாக்கியா வந்து 5. பட் அன்பார்ச்சுனேட்லி they need 11 strong people. Delhi is, I don't think they are strong enough to beat Rajasthan, but we all can be wrong anytime. But என்ன பொறுத்த வரைக்கும் I think Rajasthan Royals will win the game. On that note, fantasy picks என்னெல்லாம் போயிடும்? ஸோ உங்களுக்கு வந்து கரெக்டா சொல்லிட்டீங்க. இந்த ஐபிஎல்ல ஒன்னே ஒன்று நான் சொல்றேன், எனி டீம் கேன் பீட் எனி டீம் நீங்க சொன்ன மாதிரி. ஆனா இந்த பேலன்ஸ் காம்பினேஷன் அப்படிங்கும் போது ஸ்டெடி பேலன்ஸ், ஸ்டெடி காம்பினேஷன். ஏன் கான்பிடண்டா சிஎஸ்கே ஜெயிப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்றோம்னா, தட் இஸ் a reason they got a steady combinations. Royals has also got a steady combination. இந்த காம்பினேஷன் அவங்களுக்கு செட் ஆகும். டிசிக்கு செட் ஆச்சுன்னா எஸ் தே கேன் டூ தட். இப்போ ஃபேண்டசி அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க ஜெய்ஸ்வாலை விடாதீங்க, ஒரு ஃபிளாஷஸ் ஆஃப் பிரில்லியன்ஸ் தெரிஞ்சது. போன தடவையும் நம்ம சாம்சனை பிக் பண்ணோம், இந்த தடவையும் சாம்சனை பிக் பண்ணுங்க. Then I'm going definitely with Shai Hope. Shai Hope will play with responsibility. 40 run அடிச்சிருவாரு. Then you need to pick 2 spinners. For me, I'm going with Yajwendra Chahal and also with Akshar Patel for one reason, he can bat. அதனால இந்த தடவையும் பர்டிகுலரா உங்களுக்கு வந்துட்டு இஸ் a chance that he may bat at number 5 or number 6. அதனால உங்களுக்கு வந்து என்னோட பிக் 5 பிக்னா ஜெய்ஸ்வால், சாம்சன், Chahal, Shai Hope and Akshar Patel. இத ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கிட்டா இந்த 2 மேட்ச் டிஃபைனிங் பிளேயர்ஸ் பிளஸ் மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு யார் வாங்குவாங்க சொல்லுங்க. நீங்க வழக்கம் போல சொன்னது எல்லாமே பேங்க் தான், ஒத்துக்கிறேன். அந்த மீன் டைம் இந்த சைடு வந்து டேவிட் வார்னர் எப்படியும் ஒரு ரன் வந்துடும், ஒரு 30-40 ரன்னு. பட்லர் போன மேட்சும் இது பண்ணல. ஸோ பட்லர் இஸ் ஆல்சோ நாட் அ பேட் சாய்ஸ். 2 சைடுமே வார்னர் 1, பட்லர் 1. குல்தீப் எடுத்துக்கலாம்னு நான் நினைக்கிறேன் பீடா. ஸோ இந்த 3மே நான் சஜஸ்ட் பண்றேன். வார்னர், பட்லர், குல்தீப் 3 பேர் மிஸ் பண்ணாம எடுக்கலாம் நம்மளோட வியூவர்ஸ். ஸோ அந்த நோட் எல்லாமே கவர் பண்ணியாச்சு. ஃபேண்டசி பிக்ஸ், ஸ்ட்ராட்டஜிஸ், பிளேயிங் 11, பிச் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாமே கவர் பண்ணியாச்சு பீடா. இந்த மேட்சுக்கு உங்க ஃபைனல் தாட்ஸ் என்ன? ஃபைனல் தாட்ஸ் இப்போ முன்னாடி ஐ ஹேவ் அ ஸ்ட்ராங் ஃபீலிங் நீங்க சொல்ற இந்த வார்னர், பட்லர், குல்தீப்ல தான் ஒருத்தர் மேன் ஆஃப் தி மேட்ச் வாங்க போறாங்க.
I have a strong feeling on that. When you pick your team, think about it. இப்ப அதான் சொல்லனே, இப்போ உங்களுக்கு வந்து டெல்லி வந்து காம்பினேஷன் செட் ஆகல. இன்னொன்னு they have beaten by பஞ்சாப். பஞ்சாப் இஸ் ஆல்சோ அ டீம் which is not rated to go to number 4ங்கும் போது அவங்களுக்கு அந்த ஒரு டவுட் வந்து மனசுல இருந்துட்டே இருக்கும். என்னடா அது இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்றதுனால டெல்லிக்கு வந்து இது ஒரு மொரல் பூஸ்டர் வின் ஜெயிச்சாங்கன்னா டு டேக் தம் ஃபார்வர்ட் டு த காம்படிஷன். ஈவன் தோ இட் இஸ் ஏர்லி டைம். 14 மேட்ச் இருக்கு. நானும் ஐபிஎல் 12 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கேன். அது 2-2 நிறைய டீம் நான் ஒரே ஒரு தடவை தான் எனக்கு அந்த மாதிரி ஆச்சு. இந்த டெல்லி டேர் டெவில்ஸோட இருந்த போது 2014ல அந்த மாதிரி ஒரு 2 மேட்ச் தோத்தீங்க, 3வது மேட்ச் தோத்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு வின்னுன்றது மற்ற டீம்லாம் எப்படின்னா ஓகே இவங்க வராங்க ஒரு 2 பாயிண்ட், அந்த மாதிரி அன்பார்ச்சுனேட்டா ஒரு ஃபீலிங்ஸ் வர ஆரம்பிச்சுன்றதுனால இட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் ஃபார் டெல்லி கேபிட்டல்ஸ் தேன் ராஜஸ்தான் ராயல்ஸ். பிகாஸ் ஐ somehow strongly believe ஆஃப்டர் சென்னை சூப்பர் கிங்ஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல் சைடுன்றதுனால I want Delhi Capitals to win to make the competition interesting. Even though என்னோட எட்ஜை நான் சொன்னேன், நீங்களும் வந்துட்டு உங்களோட எட்ஜ் ஒரு ஆல்சோ நான் என்ன சொன்னதோ அதான் சொல்லியிருக்கீங்க. Just to keep the competition alive, even though it is too early, let us see what Delhi Capitals can come up with the addition of Henrik Narke. Until we come back and entertain you for yet another episode of IPL Preview or Review. Thanks a lot and bye-bye.